நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/2/2025 மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதி பின்னிரவு 4:54 வரை. பின்பு தேய்பிறை சஷ்டி. நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம், நாள் முழுவதும் பிரபாலிஷ்ட யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 6இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் 10இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்மத்தில் செவ்வாய், 4இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து பேச வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பிறரிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுடைய பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் கேது, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 7இல் புதன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
எதிர்பாராத பண வரவுகளால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சனி, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் நிமித்தமாக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் கேது, 8இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பெண்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது, வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது, 7இல் குரு, 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் கேது, 3இல் சனி சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ராகு 3இலும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தற்போது எளிதில் நிறைவேறும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் தற்போது குறையும். மன அமைதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு
குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் கேது, ஜென்ம ராசியில் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் முடிந்தவரை எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு சந்திராஷ்டம் முடிவதால் 6 மணிக்கு பிறகு ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று மாலை 6 மணி வரை சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் எதையும் சிறப்பாக கையாண்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மாலை 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் மாலை வேளையில் சற்று நிதானத்தோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.